தொழுகையிட மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் தாலா எங்களுக்கு தெரியாமல் எங்களோட பாவத்தை மன்னிச்சோம். நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் செஞ்ச பெரும்பாவத்தை கூட அல்லாஹ் மன்னிச்சோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் வரார். புகாரில் இல்லாட்டி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு நபித்தோழர் வரார். சஹாபாக்கள் பெரிய பெரிய சஹாபாக்களும் சபையில் வந்தபடி நேராக நின்றார். அவருக்கு ரசூல்லா கிட்ட வரணும், வந்து கொள்ள இயலாம். ஏன்னா பிரச்சனை பெரிசி, அதான் பிரச்சனை. அவரோட பிரச்சனை பெரிசி. பொறுமை இழந்தார், முன்னுக்கு வந்தார். யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அசப்து என்றார். ஒரு மோசமான வேலை செஞ்சுட்டேன். என்ன மோசமான வேலை? ஒரு மதில் ஒன்று இருந்துச்சு, ஒரு தாப்பை. அந்த தாப்பைக்கு மேலே பாஞ்சா அந்த வீட்டில் ஒரு பெண். அந்த பெண்ணோடு நான் தவறாக நடந்து கொண்டேன். விபச்சாரம் செய்யலை, ஆனால் நான் தவறாக நடந்து கொண்டேன். அல்லாஹ் எனக்கு ஹத்து தார லெவலுக்கு ஒரு பிரச்சனையோடு செஞ்சிச்சு. மனிதன் சைத்தான் பூந்துட்டான். சொல்லா மௌனமாக இருந்தாங்க. சொல்லா மௌனமாக இருந்தாங்க. திருப்பி திருப்பி சொல்கிறாங்க, யாரை சொல்லா எனக்கு கவலை, எனக்கு ஏலாம், என்ன துப்புரவாக்கும். தொழுகையுடைய நேரம் வந்தது. சொல்லா தொழுவிச்சாங்க. தொழுவிச்சிட்டு சலாம் கொடுத்துட்டு முதலாவது கேள்வி கேட்டாங்க, ஐநர் ரஜுல். இதை வந்து கேட்டார், அவர் எங்கன்னு கேட்டாங்க. அவர் தொழுவிட்டு திரும்பி போகிறார். பதில் கிடைக்கலேன்னு திரும்பி போகிறார். சொல்லா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, அசல்லைத்தமானா, இப்போ எங்களோட நீ தொழுதான்னு கேட்டாங்க. அசல்லைத்தமானா, இப்போ நீ என்னோட தொழுதான்னு கேட்டாங்க. ஆம் யார சொல்லு. இது ஃபகத் கஃபரல்லாஹு லக், அல்லாஹ் உன்னோட பாவத்தை மன்னிச்சிட்டான், போனான். இப்படி ஒரு தொழுகை, அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவன் செஞ்சுட்டு வந்த பாவத்தை மன்னிச்சிட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் நினைச்சாத பாவங்களை எல்லாம் எதன் மூலம் கழுகப்படுது? தொழுகையின் மூலமாக. அப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார், இன்னல் ஹசனாத்தி வ அகிமிஸ் ஸலாத்த தரஃபயின் நஹாரி வ ஸுலஃபன் மினல் லைல் இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுனஸ் ஸஜிஆத். ஒரு குர்ஆன் வசனம் வந்தது, நபியே, தொழுகையை நீங்கள் பகலின் 2 ஓரங்களில் நிலைநாட்டுங்கள். தரஃபயின் வ ஸுலஃபன் மினல் லைல், இரவின் சில பகுதிகளிலே நீங்கள் தொழுவுங்கள். இன்னல் ஹசனாத்தி, அப்படி தொழுகிறதுனால அந்த நன்மைகள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தெரியாத பாவங்கள், பெரிய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற வசனம் இறங்கியது. அப்போ அப்புறம் சொல்ல வந்து ஓதுறாங்க சஹாபாக்களோட சபையில், இப்படி ஒரு வசனம் வந்திருக்கப்பா, எங்களுக்கு இப்படி ஒரு வகை வந்திருக்குது. அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, அவர் கொஞ்சம் நன்மையில் ஆர்வம் எழுப்பிக்கிட்டார். யார சொல்லலாம், இந்த வந்து கேட்டாரே, நான் இப்படி செஞ்சிட்டேன், எனக்கு பாவம் மன்னிப்பீக்கா, நீங்கள் சொன்னீங்களே, போ அப்பா உனக்கு தொழுக. அவருக்கு மட்டுமா இது அப்படின்னு கேட்டான். அவருக்கு மட்டும் இறங்கின வசனம் இது, லா லில் உம்மத்தி குல்லிஹா, என் உம்மத்தில் எல்லாருக்கும் இதுதான் சட்டம். என் உம்மத்தில் எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால தொழுகை என்பது எங்களுக்கு பரக்கத்தை கொண்டாடுற மாதிரி, ஃபதுலை கொண்டாடுற மாதிரி, ரிஸ்கில் விஸ்தீரணத்தை கொண்டாடுற மாதிரி, நாங்கள் நினைக்காத பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிச்சியான்.